முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, 2 நிமிஷம் உனக்கு தர்றேன். அதுக்குள்ளே நீ என்னை தொட்டுட்டீன்னா அடுத்த 2 நிமிஷத்தில் ஒரு சந்தோஷ செய்தி உனக்கு கிடைக்கும்னு சொன்னேன். சொன்னதை சற்றும் யோசிக்காமல் உடனே என் உருவத்தை தொட்டு என் வார்த்தைகளை கேட்க வந்து விட்டாயல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் தடையும் துரதிர்ஷ்டமும் பிரச்சனையும் கவலைகளும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான இன்பமான சந்தோஷமான வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உன்னுடைய ஒவ்வொரு பக்தியும் நம்பிக்கையும் உன் வாழ்க்கைக்கான ஒளியாக மாறப்போகுது. இத்தனை நாளா நீ எப்படி என்னை நம்பிக்கையோடு வணங்கினாயோ அதுக்கேற்றாற் போல இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நல்ல விஷயங்களாக நடக்க போகுது. உன்னுடைய நேர்மையான செயலும் உண்மையும் பொறுமையும் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை கொடுக்கிற தீக்குச்சியாக மாறப்போகுது. நீ எப்போதும் மனசு தளர வேண்டாம். நம்பிக்கையோட தைரியமா நீ முயற்சி செஞ்சினா உன்னால முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை என் செல்வமே. முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டு உனக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பி. முதல் அடியை மட்டும் நீ எடுத்து வச்சினா மீதி எல்லாத்தையும் இந்த முருகன் நான் பார்த்துக்குவேன். இருள் என்றால் அதற்கு பிறகு வெளிச்சம் வரத்தானே செய்யும். இரவு பொழுது வந்தா எப்படி அதற்கு பிறகு விடியல் வருதோ அதே போல இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையிலையும் நான் நிச்சயம் வெளிச்சத்தை கொண்டு வருவேன். நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தினா இந்த முருகன் நானே உனக்கான பாதையில் ஒளியாக வந்து நிற்பேன். இந்த உலகம் சுத்தியும் நிறைய மாயைகளும் பொய்யான விஷயங்களும் தவறான பழக்க வழக்கமும் நிறைய ஒழுக்கங்கெட்ட செயல்களும் நிறைஞ்சு போயிருக்கு. நீதான் இப்படிப்பட்ட தேவையான விஷயங்களில் மனதை சிதற விட்டுறாம வழி தவறக்கூடிய பாதைகள் அத்தனையையும் மூடி வச்சுட்டு சரியான வழியில் சிறப்பாக உண்மையா ஒழுக்கமாக வாழணும் என் செல்வமே. மாயையான பொய்யான விஷயங்கள் எப்போதும் அழகான வடிவத்தில் தான் வரும். அழகா இருக்கிறதுலாம் எப்போவுமே ஆபத்துன்றதை நீ புரிஞ்சுக்கோ. பொய்யான நம்பிக்கைகளை கொடுக்கும் போலியான விஷயங்களை நம்பி போகாம எப்போதும் உண்மையான இறைபக்தியை நாடு. அந்த இறைபக்தி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். இப்போது நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். எப்போதும் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட இந்த முருகன் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கிடைக்க செய்வேன். உன் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய ஆசையும் லட்சியமும் எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? அதைத்தான் இப்போ சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் கேட்டிருக்கேன். இன்னும் சரியாக 2 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அது உடனே உன் காதுகளுக்கு வந்து சேராது. ஆனால் முழுசாக அது எல்லாமே சரியாகி உனக்கான வெற்றி செய்தியாக அது உன் செவி வந்து சேரும் என் செல்வமே. உன் வாழ்க்கையின் தீபத்தை அணைய விடாமல் நான் பாதுகாக்கிறேன். உன் வாழ்க்கை பாதை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதில் எந்த துன்பமும் வராமல் நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறும் போது உன் இலக்கை நோக்கி நடந்து போகும்போது நானும் உனக்கு துணையாக வந்து வழிகாட்டி உனக்கான வெற்றியை பெற செய்வேன் என் செல்வமே. இப்போது இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில் இருளின் காலம் முடிவுக்கு வந்துருச்சு. இத்தனை நாளா நீ அனுபவித்த கஷ்டங்களும் உன்னை பயமுறுத்திய விஷயமும் எல்லாமே என் அருளால் நன்மையாக மாறப்போகுது. இனிமே உனக்கு பயமே வேண்டாம். இந்த முருகன் உன் பக்கத்திலேயே இருந்து நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். உனக்கு துன்பத்தை கொடுத்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும்படி செய்வேன். இனி எந்த தீமையும் உன்னை தொடாமல் உனக்கான புண்ணிய காலத்தை வரவழைக்க போகிறேன். என் அருளால் என் ஆசீர்வாதத்தால் இனிமே உன் வாழ்க்கையே செழிப்பானதா செல்வமானதா சந்தோஷமானதா வெற்றிகரமானதாக மாறப்போகுது. இதுவரைக்கும் நீ சந்திச்ச எல்லா கஷ்டங்களும் இன்றோடு இந்த நிமிஷத்தோட முடிவுக்கு வந்துருச்சு என் செல்வமே. இன்னும் 2 நிமிஷத்திலேயே உன் வாழ்க்கை நல்ல வழியில் நகரப்போகுது. பணமும் அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்தோஷ செய்திகளும் உன் செவிகுளிர வந்து சேரப்போகுது. இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டங்களை கடந்து வந்தாய். நிறைய தடைகளையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பார்த்த உனக்கு அதுக்கு ஏற்றாறு போல வெற்றிகளை மிக பெரிய அளவில் உன்னை நோக்கி அனுப்ப போகிறேன். என்னை நம்பி மனசில் முருகான்னு சொல்லிக்கிட்டு நீ செய்த எல்லா முயற்சிகளும் இப்போது வெற்றிகரமாக நன்மையாக வந்து சேரப்போகுது. உன் பேருக்கும் புகழுக்கும் உயர்வு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீயும் பேர் புகழ் பெருமை திறமைன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு
அழகா செழிப்பா சந்தோஷமா வாழுவாய் என் செல்வமே. உன் கூட இந்த முருகன் இருக்கும்போது, என் அருள் பரிபூரணமாக உனக்கு இருக்கும்போது, இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இப்போது கலங்கி போயிருக்கிற உன் மனசை அமைதிப்படுத்தி உனக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து உன் புலம்பல்களையும் பலவீனத்தையும் போக்கி உன் மனசுக்கு நான் சக்தியை தரப்போறேன். சிதறி போயிருக்கிற உன் கனவுகளையும் நனவுகளையும் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை வெற்றி பெறச் செய்வேன். நீ எப்பவும் அமைதியாயிரு. அமைதிதான் தெய்வீக பலம். அது உன் உள்ளத்தில் நான் இருப்பதற்கான அடையாளம். நீ எந்த அளவுக்கு அமைதியா இருக்கியோ அந்த அளவுக்கு உன் மனசுக்குள்ள நான் வந்து குடியேறி உன் வாழ்க்கையில வெற்றி உன்னை வந்து சேரும்படி செய்வேன். நீ மட்டும் அமைதியா பொறுமையா மௌனமா இருந்தீனா உன் விதி கூட உன்னை நெருங்க பயப்படும் தெரியுமா? அமைதி கொண்ட மனிதர்கள் எப்போதுமே தன்னம்பிக்கையோட தைரியமா பேசுவாங்க. அமைதி கொண்ட மனிதனை யாராலும் குலைக்க முடியாது, சிதைக்க முடியாது. உன்னை புண்படுத்திய நிகழ்வுகளையும் உன் மனசை காயப்படுத்தின கஷ்டங்களையும் நினைச்சு வருந்தாம அதை விட்டு கடந்து வா. உன்னை சோதித்த, உன்னை சிதைத்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை தரப்போறேன். கண்டதையும் நினைச்சு புலம்பாம நீ அமைதியா பொறுமையா உறுதியா இரு. உனக்குள்ள அமைதியாக நான் இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தரேன். நீ மட்டும் நம்பிக்கையோட இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கைக்கான விடியலை தர இந்த முருகன் இருக்கும்போது நீ எப்போதும் நிம்மதியாக இரு. இனி யாராலும் சரி செய்ய முடியாத விஷயங்களை உன் வாழ்க்கையில நீயே சரி செஞ்சு சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்க போறேன். இது நாள் வரைக்கும் இந்த முருகனை நம்பி நம்பி வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லையே, நான் என்னத்தை பெருசா வாழ்ந்துட்டேன்னு உன் மனசுல ஒரு நினைப்பு இருப்பது எனக்கு தெரியும். இப்போது எந்த விஷயத்தை நினைச்சு நீ இப்படி மனசுடைஞ்சு நொந்து போய் பேசினாயோ அந்த விஷயத்தையே சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன். உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, நிறைய வலியையும் வேதனையும் சந்திச்சிட்ட. ஆனா இப்போது இந்த நொடி நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கான காலம் இனி வெற்றி காலமாக வந்து சேரப்போகுது. உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன். உனக்கு தகப்பனாக, தெய்வமாக, தந்தையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை என் பொறுப்புல ஏத்துக்கிட்டு உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னை வலிமையாக்கி எதையும் தாங்கும் இதயத்தையும் எதையும் சமாளிக்கும் மனசையும் நம்பிக்கையும் நிலைநிறுத்தும் ஆற்றலையும் உனக்குள்ள கொடுக்க போறேன். வாழ்க்கைங்கிறது உனக்கு பரிசாக வரமாக மாறப்போகுது. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன, என் அருளால இன்னும் இன்னும் நீ மென்மேலும் உயர்ந்து வாழ்க்கையை ஜெயிக்க போற. நீ கத்துக்கிட்ட பாடங்கள் எதுவும் உன்னை உயர்த்தாது. ஆனா உன் மனசுல பதிஞ்சிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா உன் வாழ்க்கையை உருவாக்கும், உன்னை உயர்த்தும். ஏன்னா மனசுல நினைவில் ஒட்டி கொண்டிருப்பதுதான் உன் விதியின் வரைபடம். உன் சிந்தனையில் நீ எதை யோசிக்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது உன் வாழ்க்கையில நடக்குது. அதனால எதை யோசிக்கணும் எதை யோசிக்க கூடாதுன்றதுல ரொம்ப எச்சரிக்கையாக இரு. நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் பற்றி மட்டுமே சிந்தனை செய். தேவையற்ற விஷயங்களையும், தோத்து போகும் விஷயங்களையும், தவறாக நடக்கும் விஷயங்களையும் யோசிக்காதே என் செல்வமே. உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கை மாறும். நீ கொண்ட எண்ணமே உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். நீ எதை தேடினாயோ எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் செய்ய போறேன். உன் மனசை சுத்தப்படுத்தி உனக்குள்ள நல்ல எண்ணங்களை கொடுத்து என் அருளால உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி செய்றேன். உன்னை விட்டுட்டு போனவங்க உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காங்கன்றத சீக்கிரம் புரிஞ்சுக்குவேன். நீ அமைதியோட, மகிழ்ச்சியோட, மனநிறைவோட, நிம்மதியோட வாழணுங்கிறதுக்காக தான் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களையும் உன் மதிப்பை உணராதவர்களையும் உன்னை விட்டு நான் விலக்கி வச்சிருக்கேன். நீ எப்போதும் யாருக்கிட்டையும் கோவப்பட்டு அதை சண்டை போட்டு பேசாத. உன் மௌனம்தான் உனக்கான பெருமையை கொடுக்கும். யார் உன்னை விட்டு புரிஞ்சுக்காம விலகி போனாங்களோ அதுக்காக நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். உன்னை புரிஞ்சுக்காம அறியாமையால உன்னை விட்டு விலகி போனவர்கள் கண்டிப்பா உன்னை பிரிஞ்சு போனதுக்காக வருத்தப்படும் சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நீ எப்போதும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் மனசை அமைதியாக்கிக்கிட்டு நீ அமைதியோடு, சாந்தியோடு, திறமையோடு எல்லா காரியங்களையும் செய்யும் போது உன்னை காகிதமா நினைச்சு குப்பையில தள்ளினவங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு யோசிக்கிற அளவுக்கு
நீ உயர்ந்து நிற்பாய் என் செல்வமே. நீ போகும் இடமெல்லாம் ஒளி பரப்பி உன்னை மட்டுமல்ல மற்றவங்களையும் வாழ வைக்கக்கூடிய தெய்வ சக்தியாய் மாறப்போற. எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நீ எல்லாருக்கும் நல்ல உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் இந்த முருகன் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செல்வமே. நீ என் மேல வச்சிருக்க பக்தி எந்த அளவுக்கு உண்மையோ எந்த அளவுக்கு பெருசோ அதே அளவுக்கு இந்த முருகன் ஓ மேல அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருப்பது உண்மை. என் அன்பு ஒருபோதும் பொய்யா போகாது. உன் பக்திக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் மேல பாசம் வச்சிருக்கிறது போல வேஷம் போட்டு உறவுன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செஞ்ச மனிதர்கள் யாரு, உனக்கு துரோகம் செஞ்சவங்க யாருன்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வைக்கிறேன். யார் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தாலும் யாரும் உன்னை தகர்த்து விடவோ தவற விடவோ முடியாது என் செல்வமே. நீ பட்ட கஷ்டங்களும் உன்னுடைய காயங்களும் தான் உனக்குள்ள உன்னை வலிமையான ஆளாக மாத்திருக்கு. எதையும் எதிர்கொள்ளும் துணிவை நீ பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த முருகன் எல்லாத்தையும் அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்தேன். இப்போது என் அருளால் நீ சிறப்பாக ஜெயிக்கப் போகிறாய். உன் வலியும் வேதனையும் சரியாகி நீ வெற்றியின் பாதையில உறுதியா நடந்து போக போற. இனி ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன். உன்னுடைய உண்மையான அன்பு ஒருபோதும் தோல்வி அடையாது. நானே உனக்கு துணையாக இருந்து என் அருளால உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போறேன்.